கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக பலர் என்னிடத்தில் சிலர் ஊழியர்களும் பேசினாங்க, சில விசுவாசிகளும் இந்த ஞானஸ்நான சத்தியத்தை குறித்து அதிகமாக பேசினாங்க. அவங்களே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சிலருக்கு அது சப்ஸ்கிரைப் பண்ணதே தெரியல. அது எப்படி மீண்டும் நாங்கள் நிறைய மறுபடியும் லைனாக போட முடியாத சூழ்நிலை, இன்னொரு பார்ட் வரல. அதனால் நீங்கள் விளக்கமாக செய்தி நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதை பார்க்கும்போது பக்கத்தில் அந்த சப்ஸ்கிரைப் இருந்தால் அதில் அமைத்து ஆல் பெல் பட்டில் வரும்போது எல்லா செய்தி அதில் வரும். அதே போல் சென்டரில் சர்ச் ஆஃப் காட் நாகர்கோயில் இருக்குன்னா அதை அமுத்தினா தான் லைனாக நம்ம நவம்பர் 27 முதலாம் இல்லை டிசம்பர் 2 முதல் நம்ம இந்த நாள் வரையும் தேவனால் கொடுக்கப்படுகிற அந்த செய்தியை நாம் கேட்க முடியும். அதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதில் 14ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை 19வது வாரமாக கேட்கப்படுகிற அந்த வசனத்தை சீக்கிரமாக எனக்கு நிறைய வசனம் நம்ம வாசிக்க நேரம். இங்கே ஒரு மைக்கில் தான் கொடுக்கணும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி எனக்கு ஏதாவது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கின் தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சமா இருக்கும். கர்த்தரை நாம் இந்த வார்த்தையின் மூலமாக பேசுவதற்காக கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் எங்களோடு கூட இடைப்படுவீராக, பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. சங்கீதங்களானாலும் பாடலானாலும் இந்த வெளிச்சத்தை குறித்தும் விளக்கை குறித்தும் நம்ம 2-3 வசனங்களையும் பாடல் மூலமாக கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு கர்த்தர் தான் சொல்கிறார், ஒருவன் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கத்தண்டின் மேல் வைத்தால் அந்த வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அந்த வீட்டில் யாரெல்லாம் வராங்களோ அந்த வெளிச்சத்தை என்ன செய்வாங்க? பார்ப்பார். இப்போ ஆண்டவருடைய ஆசை அப்படி என்னன்னா, தன்னை மாத்திர உலகம் முழுவதும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் மாத்திரம் கிடையாது. தன்னை மாத்திர எல்லா திசையுள்ள ஜனங்கள் பார்க்க வேண்டும் என்கிற விருப்பம் மாத்திரம் இல்லை. இயேசுவை அறியாதவர்கள் யாருமே கிடையாது. நம்ம நினைக்கிறோம் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்லும். சத்தியம் தெரியாமல் இருக்கலாம். இயேசு என்கிற அந்த நாமத்தை சொல்லாதவர்கள் யாருமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஒருவேளை ஒருவனுக்கு எதிராக பேசினாலும் யாரைத்தான் திட்டுவான்? அவரெல்லாம் ஒரு இயேசுவான்னு திட்டினாலும் அந்த பேரை அவன் பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. ஒருவன் கிறிஸ்தவனுக்கு எதிராக பேசினால் கிறிஸ்துவை குறித்து அவன் சொல்லி ஆகவே. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ அவனுக்கு அறியாமையே அவருடைய நாமத்தை என்ன செய்கிறாங்க? அறிக்கை பண்ணுகிறான். பல மொழிகளிலே இயேசு என்பதை உலகம் முழுவதும் அறிந்திருக்கிறார். சிலர் சொல்கிறத பார்த்தீங்களா, அந்த இயேசுவை குறித்து ஒருவர் நல்லா சொல்கிறார், ஒரு கெட்டதாக சொல்ல. எல்லாரும் இயேசுவை அறியாதவர்கள் யாருமே உலகத்தில் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அதே போல் ஆண்டவர் நம்ம என்ன சொல்கிறாருன்னா, நம்மையும் எல்லாரும் அறிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அறியணும்னு எப்படி செய்யணும்? விளக்கை கொளுத்தி மரக்காலால் அதை மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் அந்த விளக்கை வைத்தால் எல்லாரும் பார்ப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போ நம்ம யார் முதல் பார்க்கணும்? நாம் இருக்கிற வீட்டிலே நாம் அந்த விளக்குத்தண்டின் மேல் விளக்காக இருந்தால் எல்லாரும் பார்க்க வேண்டிய இடம் வீடு. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா.
ரெண்டாவது, வீடு என்பது எது? சபை என்பது ஒரு வீடு. சபையிலே நாம் விளக்கை கொளுத்தி மரக்காலிலே மூடி வைத்திருக்கிறோமா, அல்லது விளக்கை கொளுத்தி விளக்குத்தண்டின் மேலே வைத்து எல்லாரும் பார்க்கிற விதமாக இருக்கிறோமா என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இன்னும் ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் கல்லூரி ஆனாலும் அல்லது குடும்பஸ்தர்கள் வேலை செய்கிற இடத்துல நம்முடைய வெளிச்சத்தை அவர்கள் காணத்தக்கதாக இருக்க வேண்டும். அப்படின்னா ஏசு அதை விரும்புகிற யாரெல்லாம் பார்ப்பான்? நம்ம எல்லாரும் பார்ப்போம். விசுவாசியும் பார்ப்பான், அவிசுவாசியும் பார்ப்பான், பரிசுத்தவானும் பார்ப்பான், பரிகாசம் பண்ணுகிறவனும் பார்ப்பான், நீதிமானும் பார்ப்பான், துன்மார்க்கனும் பார்ப்பான். எல்லாரும் நம்மை பார்க்கலாம். எபிரேயர் நிருபத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், நம்மை சுற்றிலும் திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கு. ஒரு அலையை சொல்லுகளே. அல்லேலூயா. அப்போ எல்லாரும் பார்ப்பாங்க, பாவிகளும் பார்ப்பார்கள். இன்னும் யாரெல்லாம் பார்ப்பான்னா பிசாசும் நம்ம பார்ப்போம். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்ப்போம். பிதா பார்ப்பார், இயேசு பார்ப்பார், தேவ தூதர்கள் பார்ப்பார்கள், பரிசுத்த ஆவியானவர் உள்ளிருந்து பார்ப்பார், வெளியிருந்து பார்ப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் விளக்கை கொளுத்தி மரக்காலுக்குள்ள மூடி வைத்திருக்கிறோமா, அல்லது விளக்கை கொளுத்தி விளக்கு தண்ணின் மேலே அநேகர் பார்க்கத்தக்க விதமாக இருக்கிறோமா? இல்லை, இந்த சுவிசேஷ மலைப்பிரசங்கத்தில் இந்த வசனம் 3 சுவிசேஷங்கள் இருக்கு. 3லும் வித்தியாசமாக எழுதுறாரு. அதையும் நம்ம பார்ப்போம். இங்கே மரக்கால் அப்படின்னு, மரக்கால் என்ற என்னென்ற தலைப்பில் நாங்கள் பிரசங்கத்தை அங்கே போடுறோம். ஆக இன்னொரு வசனத்தை வாசிங்கன்னா மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21, 22. பின்னும் அவர் அவர்களை நோக்கி விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கு, நல்ல கவனிங்க, விளக்கை எங்க தான் வைக்கணுமா? தண்டின் மேல் தான் வைக்கிறது அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும். இங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா சொல்றாரு, கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வெளிரங்கமாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லைங்கிற. இப்போ இங்கே கட்டில் என்கிற ஒரு வார்த்தை வரும். கட்டிலு கீழே வைக்கக்கூடாது, மரக்காலு கீழையும் விளக்க கொளுத்திட்டு வைக்கக்கூடாது. 3வது மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், அங்கே நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா மத்தியில் லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16, 17. லூக்கா 8, 16, 17 வாசிங்க. ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே, இங்க என்ன சொல்றாரு? ஒரு பாத்திரத்தினாலே மூட மாட்டான். போதும். அப்ப 3 காரியம் சொல்றார். 3 இடங்களிலும் விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் தான் வைக்கணும்னு சொல்றாரு. ஆனால் 3 இடங்களிலே 3 விதமான காரியத்தை பார்க்க முடியும். உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கணும்னா விளக்கை கொளுத்தி மரக்கால் கீழே என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. இன்னொன்று, விளக்கை கொளுத்தி கட்டிலின் கீழே என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. 3வது, விளக்கை கொளுத்தி பாத்திரத்தின் கீழே வைக்கக்கூடாது. ஒரு அலையை சொல்லுங்களே. அல்லேலூயா. 3 விதம் இருந்தாலும் நோக்கம் ஒன்று தான். அதுக்கு பதில் என்னன்னா, அங்கே வைக்காம விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைத்தால் மாத்திரம்தான் தேவன் விரும்புகிற அநேக நம்ம வெளிச்சத்தை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த 3 காரியத்தை பார்க்கணும். அப்போ பாத்திரம் என்றால் பைபிளில் நல்ல பாத்திரம் இருக்கு. உபயோகமான பாத்திரம், கிருபையின் பாத்திரம், மகிமையின் பாத்திரம், இப்படியெல்லாம் நிறைய பாத்திரம் இருந்து. ஆனால் சில பாத்திரங்கள் அதன் கீழே
அந்த அனுபவத்திற்குள்ளாக வாழ்கிற ஜனங்கள் இந்த தண்டின் மேல் விளக்கை கொளுத்து பிரகாசிக்க முடியாத சூழ்நிலை இருப்பாங்க. அது நிறைய வசனங்கள் இருந்தாலும் நம்ம 1 மணி நேரக்குள்ளே செய்து முடிக்கணும். அதை முதல்ல நம்ம பாத்திரத்தை நாம் பார்ப்போம். யாத்திரையாகும் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் சீக்கிரமாக வாசிக்கணும். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்திலே சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து என்ன பாத்திரம்? இறைச்சி பாத்திரத்திலே நாங்கள் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்டோமே. கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் நிலமாக ஒரு அலை சொல்களே. ஆரம்பமே தேவன் அந்தந்த நேரத்தில் அதை தருவதற்கு எல்லா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எப்போ காடை கொடுக்கணும், எப்போ மண்ணா கொடுக்கணும், எப்போ தாகத்துக்கு தண்ணி கொடுக்கணும் என்பதை கத்தருக்கு இவங்க அவசரம். அண்டம் வந்த உடனே ஒன்று தரலையே, இந்த வனாந்தர் அவங்களுக்கு வனாந்தரில் எப்படி எங்களுக்கு இத்தனை லட்சம் பேருக்கு என்று வந்த உடனே இந்த பாத்திரம் எகிப்தினுடைய அடிமீன் பாத்திரம். ஒரு அலைய சொல்லுங்களே. எகிப்தில் இருந்த அடிமீன் பாத்திரம், இது ஒரு இச்சையின் பாத்திரம். ஆக இந்த ஜனங்க தேவனுக்குள்ளாக வந்தாலும் அந்த எகிப்தினுடைய அனுபவத்தை இவங்களால மறக்க முடியல. எகிப்தை சரியாக விட முடியல. எகிப்தின் பழக்க வழக்கங்களை வெறுக்க முடியல. ஒரு அலைய சொல்லுங்களே. இது உலகத்தினுடைய மாம்சீக அந்த பாத்திரத்திற்குள் கீழாக நாம் இந்த விளக்கை கொளுத்தி வைத்தால் அது ஒரு காலமும் பிரகாசிக்க முடியாது. ஒரு அலைய சொல்லுங்களே. அதுதான் சொல்றாரு கர்த்தர், இந்த பாத்திரத்தின் கீழாக நீ வெறுக்காத அந்த பாத்திரத்தின் கீழாக, நீ விட்டுவிடாத அந்த பாத்திரத்தின் கீழாக, உன்னால மறக்க முடியாத அந்த பாத்திரத்தின் கீழாக நீ எப்பேற்பட்ட விளக்கை நீ கொளுத்தி வைத்தாலும் அது பிரகாசிக்காது. அல்ல சொல்லுங்களே. அல்ல ஒன்று செய்யணும், அந்த விளக்கில் மாற்றம் கிடையாது, பாத்திரம் விளக்கில் மாற்றம் கிடையாது, இருக்கிற இடங்களில் கொஞ்சம் வித்தியாசம்தான். ஆக அந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த விளக்கை விளக்குத்தண்டின் மேலே வைத்தால் அது அநேகருக்கு பிரகாசமாக இருக்கும். அல்ல சொல்லுங்களே. இப்படிப்பட்ட பாத்திரம் நல்ல கவனிங்க. ஒரு உயர்ந்த இடத்துல வெளிச்சம் இருக்கும்போது கீழே என்னத்தான் இருந்தாலும் அந்த வெளிச்சத்திற்கு அது அடிமையாகி விடும். கீழே வெளிச்சத்தை வச்சுட்டு மேலே எவ்வளோ பெரிய பொருள் இருந்தாலும் அந்த உலக காரியம் அந்த வெளிச்சத்தை அணைத்து விடும். அல்ல சொல்லுங்களே. இப்போ பாத்திரத்துக்கு மேலேயாவது என்ன அதான் சொல்கிறேன், மேலே தான் வைக்கணும். கீழே வைக்கிறவர்கள் தேவன் நினைக்கிற அந்த பிரகாசத்தை கொடுக்க முடியாது. ஒன்று. இன்னொன்று காரியத்தை பார்க்கும்போது பாத்திரம் என்றால் என்ன? நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 30 கடைசி வசனம் வரைக்கும் வாசிங்க. ஐயோ ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு வேதனை, யாருக்கு
துக்கம், யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே, மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும், தங்கி தரிப்பவர்களுக்கும், கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே மதுபானம் ரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும். எங்க தோணுமா? பாத்திரத்தில் எப்படி தோணுமா? அப்படியே நம்ம இழுக்கும். நம்ம அதுல இருந்து தானே வெளியே வந்திருக்கிறோம். அது பளபளப்பாய் தோன்றும். நீ அதை பாராதே, பாராதே. அது மெதுவாக இறங்கும். முடிவிலே பாம்பை போல் கடிக்கும். அது பாம்பை போல கடிக்கும். உரியனை போல தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகள் மேல நோக்கமாக இருக்கும். உன் உள்ளம் தாறுமாறதனை பேசும். நீ நடுக்கடலிலே சைனிக்கரை போல பாய்மரத்தின் அடியிலே நீ படுத்திருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகல. என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணையே இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து இன்னும் தொடர்ந்து தேட எப்போது விழிப்போ என்று இருக்கு. ஆக இரண்டாவது பாத்திரம் மதுபானத்தினுடைய ஜனங்களை மயக்கக்கூடிய பாத்திரம். ஒரு சொல்லுங்களே லோயா. தன்வசமாக இழுத்து கொள்கிற ஒரு பாத்திரம். அதை பாராத. அது பார்க்கும் போது எப்படி தான் இருக்குமா? பளபளப்பாக இருக்கும். ஆக இந்த பாத்திரத்துக்குள், இந்த பழக்கத்துக்குள் அடிமைப்பட்டிருக்கிற, அதில் கீழ் எவ்வளவுதான் நம்ம விளக்க கொளுத்தி வச்சாலும் அது பிரகாசமாக இருக்காது. அல்ல சொல்லுங்களே லோயா. இப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த பாவம் இருக்கலாம் பார்த்துங்க. ரட்சிக்கப்பட்ட பின்பு சிலருக்குள்ள இந்த பாவம் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் அவங்களால் அதை விட முடியாமல், அவங்களால பிரகாசிக்க முடியாமல் இருக்கு. அல்ல சொல்லுங்களே லோயா. நிறைய அனுபவங்கள் பரிசுத்தவான்களும் மறைமுகமாக விழுந்திருக்கிறவளை ஏராளமாக தெரியும். ஆனால் பேர் சொல்லக்கூடாது. தேவ பிள்ளைகளும் என்னுடைய அனுபவங்களிலே நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். அடிக்கடி இந்த பாவத்தில் விழுந்து போகிற இந்த மதுபானத்தின் பளபளப்பான பாத்திரத்தில் விழுந்து கிடப்பதனால எல்லாரும் பார்க்கத்தக்க வாழ்க்கையை அவங்களால ஜீவிக்க முடியல. அல்ல சொல்லுங்களேயா. கையில் வந்து சொல்லுங்க பாலையா. 20 வருடத்திற்கு முன்பாக கேரளாவிலிருந்து ஒரு பேர் சொல்ல விரும்பல. எழுப்புதல் கூட்டத்திற்காக பாக்கோட விசுவாசிக்கு இன்னும் தெரியாது. 2ஆம் நாள் எனக்கு ஒரு டவுட் ஆச்சு. வித்தியாசமான வாசனை வந்தது. இதை எப்படி பார்த்துடணும் அப்படின்ட்டு அவருக்கு தண்ணி ரூம் தான் நாங்கள் மிஷின் வெளில 2 ரூம் கொடுத்துடணும். சரி, அவசரமாக அவர் டாய்லெட் போகிற நேரத்தில் மேலே ஏறி பார்த்த உடனே கணேஷ் பாக்கு, அந்த போதை நிறைந்த பாக்க போடுற பழக்கத்தை வச்சுருக்கிறார். நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லை, ஒன்றும் இல்லை. மறுநாள் பயன்படுத்திட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னா அதோடு அந்த தொடர்பை நான் வச்சுக்கல. ஒரு லைட் சொல்லுங்களே இல்லையா. ஆக இவங்களால் எப்படி பிரகாசிக்க முடியும்? இப்படிப்பட்ட பாத்திரத்தின் கீழ் இருக்கிற அநேகர் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிற, ஒருவேளை அவங்க வாய்க்கில் ஒரு பிரகாசத்தை போல தாங்கள் இருப்பதாக நினைத்தாலும், சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஒருவேளை ஏமாந்தாலும், நம்மை பார்க்கிற பிதா இயேசு பரிசுத்தாவியானவர் தூதரிடத்தில் அதை மறைக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. ஒருவரை நான் விசுவாசியாக இருக்கும் போதே அவர் ஒரு இடத்துல போயிருக்கிறாரு. பஸ்ஸில் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாங்க. 2 பேருமே கிறிஸ்தவர்கள் தான். திடீர்னு அந்த பேகை விளையாட்டுக்கு திறப்பாங்களே, பேக்கில் என்ன இருக்குது பார்ப்போம் அப்படின்னு திறக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு உரையில் வேதாகமம், இன்னொரு உரையில் மதுபானம்.
சர்ச்சுக்கு போயிட்டு வர ஆளுக்கிட்ட. அப்போ இப்படிப்பட்டவர்கள் எப்படி பிரகாசிக்க முடியும்? ஒரு அலைய சொல்களே லூயா. நான் ஒரு ஊழியரை கேள்விப்பட்டேன். நான் சொன்ன பேர் சொல்ல விரும்பலை. அவங்க அந்த பிரசங்க நேரத்தில் குடிச்சிட்டு தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. அதை கேட்டு ஜனங்க எப்படி ஆவியில் துள்ளுறாங்கன்னு எனக்கும் புரியல. அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் மறைமுகமாக ராத்திரி காலங்களில் யாருக்கு தெரியாம அந்த பழக்கத்தை வைத்திருக்கிற, அடிமைப்பட்டிருக்கிற, மயங்கிருக்கிற நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதுதான் தேவனுடைய வார்த்தை எவ்வளவாய் கடந்து போனாலும் அவர்களால் அதை வெறுக்க முடியல, விட முடியல. அதனது எழும்பி தண்ணில் மேல் இருக்கிற விளக்கை போல மாறாம கிடக்கிற ஜனங்கள் நிறைய பேர் தான் இருக்கிறாங்க. அல்ல சொல்களே லூயா. உங்களை சாட்சி சொல்ல விட்டானா ஒரு 10 பேராவது இந்த பரிசுத்தவான்களை நீங்கள் சொல்லிவிடுவீங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகம் இந்த பாத்திரத்துக்கு அடிமைப்பட்டு கிடப்பதனால தான் அந்த வீட்லேயும் வெளிச்சம் இல்லை, சபையிலும் வெளிச்சம் இல்லை, தொழில் செய்கிற இடத்துல வெளிச்சம் இல்லை, காலேஜ் படிக்கிற இடத்துல கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாகி மதுபானத்துக்கு அங்கேயும் வெளிச்சம் இல்லை. அல்ல சொல்களே லூயா. அதான் சொல்றார், பாத்திரத்தின் கீழாக அதை வைக்கக்கூடாது. ஏசியாவின் இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதை நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிட. ஏசியா 51:10 வாசிக்க வேண்டாம். தத்தளிப்பின் பாத்திரம், அதாவது தடுமாற்றம் நிறைந்த ஒரு பாத்திரம், நிறைக்குடம் இல்லாத ஒரு பாத்திரம். வாழ்க்கையில் ஒரு ஸ்டெடி மைண்டு கிடையாது, ஸ்டாண்டர்டு கிடையாது, ஒரே தீர்மானம் கிடையாது, தத்தளிக்கக்கூடிய ஜீவிதம். வாழ்க்கை எப்படி இருக்கு? தள்ளாடிட்டு இருக்கும்பாங்க. இப்படிப்பட்ட தத்தளிப்பின் பாத்திரத்தின் கீழே இருக்கிறவர்கள் ஒரு காலம் தேவன் விரும்புகிற அந்த வெளிச்சத்தை தரவே முடியாது. அல்ல சொல்களே லூயா. சத்தமா சொல்களே லூயா. இன்னொரு பாத்திரம் தேவனுடைய சபையில இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம். தேவ சபையிலே தேவனுக்கென்று வைக்கப்படுகிற அந்த பாத்திரம் அந்நிய தேவனுடைய ஆலயத்தில் அதே பாத்திரம் இருக்கும் என்றால், நீங்களும் நானும் பாத்திரம் தான். தேவாலயத்தில் உபயோகமான ஒரு பாத்திரம், தேவாலயத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுக்கென்று பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். இந்த பாத்திரம் அந்நிய தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும் என்றால் அவங்களாலும் பிரகாசிக்க முடியாது. அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் சீக்கிரமாக வாசி பாருங்க. 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீன் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகத்நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டார். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை சிலவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தான். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் பாபிலோன் சினையார் தேசத்தில் உள்ள தன்னுடைய அந்நிய தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அது தன் தேவனுடைய பண்டகசாலைக்குள் வைத்தார். ஒரு அலைய சொல்லுகளே லூயா. சிலர் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கேயும் இருப்பாங்க, இங்கும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களால் பிரகாசிக்க முடியாது. கர்த்தரும் தெய்வம் அல்ல, கர்த்தரே தெய்வம். அலையில சொல்லுகளே லூயா. பாகாலும் தெய்வம், கர்த்தரும் தெய்வம்னு அங்கேயும் இங்கே 2 இடத்துல இருக்கு. தேவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாத்திரம், தேவனுக்கென்று பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். இனி எங்கே இருக்குன்னா அந்நிய தேவனுடைய ஆலயத்தில் அதற்கு பிரயோஜனப்படும்படியாக பண்டகச்சாலைகளை வைத்திருப்பதனால
சினையார் பாபிலோன் என்கிற அடிமைக்குள்ள இருப்பதனால தேவன் விரும்புகிற அந்த தண்ணீர் மேலே வெளிச்சமாக இருக்க முடியல. ஒரு அலையை சொல்லுங்களே அல்லையா. இதுக்கு இன்னொரு விதத்தில் குருந்திரில் எழுதும் போது பவுல் பேய்களின் பாத்திரங்கிறான். எடுத்து வாசித்து பாருங்கள் சீக்கிரம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 கொரிந்தியர் 10. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் அதான் சொல்றார், கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும். அப்போது அது நம்ம முற்றிலும் நம்ம அப்போ 2 பாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. 2 அனுபவங்கள், 2 விதமான ஆராதனை அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பாத்திரம்னா கர்த்தருடைய பாத்திரத்தில் நீங்கள் பண்ணுங்க. நீங்கள் பேய்களுடைய பாத்திரத்தில் என்ன செய்யக்கூடாது? பானம் பண்ணக்கூடாது. ஒரு அலையை சொல்லுங்களே அல்லையா. ஆக இதனால இவர்களால இந்த பாத்திரத்தின் கீழாக எவ்வளவு விலையே உயர்ந்த விளக்கை கொளுத்தி வைத்தாலோ இவங்களால அவர்கள் எரிந்து பிரகாசிக்க முடியவில்லை. நல்லா கவனிக்கணும். ஒரு விளக்கை நம்ம கொளுத்திட்டு ஒரு பாத்திரத்தையே அப்படியே மூடுறோன்னு வச்சுடுங்க, எடுத்தோன்னு அணையாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அது அணையும். இப்படி பழக்கங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் இருக்கிற வெளிச்சம் என்ன செய்யும்? அணிஞ்சிடும். ரலேச்சுங்களா இல்லையா? இருக்கிற வெளிச்சம் போச்சே அப்படிப்போம். சில நேரம் மின்சாரம் போது 1 பைசா இருக்கும், அப்படி பத்தி எறிவோம். ஐயோ இருக்கிறதே போய், அப்போ அவங்க மெயினில் ஆஃப் பண்ணி இருக்கிறதே போச்சும்போம். ஆக எப்படி இருக்க வேண்டும் என்பது தேவன் மலை பிரசங்கத்தில் சொல்றாரு. விளக்கை கொளுத்தி தண்டின் மேலே வைக்க வேண்டும். அல்ல சொல்லுங்களே அல்லையா. அந்த விளக்கு என்றால் என்ன, தண்டு என்றாலும் கடைசி நம்ம பார்க்கலாம். ஆக இந்த நான் சொன்ன இந்த பாத்திரத்தின் கீழ் இருக்கிறவர்கள் அவளால் பிரகசிக்க முடியாது. இப்போ கட்டிலின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். கட்டிலின் கீழே இந்த காரியத்தை, கட்டில் இப்போ எந்த வீட்டிலும் கட்டில் இல்லாமல் இருக்காது. விதவிதமான கட்டில் தான் இருக்கும். நல்லது விஷயங்கள் இருக்கும். மனுஷன் உறங்குவதற்கு, இலை பாருவதற்கு, எல்லாத்திற்கும் பெட்டு தேவை. ரெஸ்ட் எடுக்கிறது எல்லாம் பெட்டு. கட்டில் இல்லாமல் முடியாது. சிலருக்கு கட்டில் இல்லாமல் தூங்க மாட்டோம், வேணும் கட்டில் இருந்தால் தான் தூங்குவோம். அப்படியும் இருப்பாங்க. நல்லதுக்கும் பிரயோஜனப்படுகிறது, ஆனால் தவறான விஷயங்களுக்கும் கட்டில் இருக்கு. இன்றைக்கி கட்டில் என்ன பார்க்குறோம்? செல்லை அப்படியே திறந்து நல்லதாக பார்க்குறோம். நைட்டு 12 மணி மேலே ஆபாசம் படம் பார்க்குறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட இருக்கிறாங்க. பரிசுத்தவான்களே விதி விலக்கு கிடையாது. கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அதான் சொல்கிறார், அறியப்படாத ரகசியமில்லை, வெளியிறக்கப்படாத மறைப்பொருளும். கம்பளி போட்டால் அப்பா அம்மாவுக்கு மறக்கல, அவருக்கு மறக்க முடியுமா? கட்டிலையும் பாவம் என்ன செய்யுது? நடக்க தான். தேவையில்லாத கட்டில் சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டில் மேலே உட்காந்து டிவி போட்டு சினிமா பார்க்குறது. யார்? ரட்சிக்கப்படாதவங்க சொல்கிறேன். அப்படியே பார்க்கிறது. ஆக தவறான விஷயங்களிலும் கட்டில் நடக்குது. ஒரு அலையை சொல்லுங்களே அல்லையா. கற்பழிப்பு எங்கே நடக்குது? படுக்கையில் தான் நடக்குது. ஆக இவைகளின் கீழ் இருக்கிற ஒரு மனிதன், இவைகளின் கீழ் இருக்கிற அடிமைப்பட்ட ஒரு மனிதன் தேவன் விரும்புகிற வெளிச்சத்தை அவனால தர முடியாது. அல்ல சொல்லுங்களே அல்லையா. சத்தமா சொல்லுங்களே அல்லையா. அதான் சொல்றார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் சீக்கிரமாக வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இங்க ஒரு கட்டளை பார்ப்போம். எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமா வாசிங்க. இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால். நல்லகவ நீங்க ஆண்டு சொல்லி விடுறாரு. எப்பப்போ அகசியா பத்தா சொல்றாரு,
அகசியா இப்போ படுக்கையாக இருக்கிறான், வியாதியாக கிடக்கிறான். தேவன் அறிந்த ஒரு மனிதன். அப்போ படுக்கையாக இருக்கக்கூடிய மனிதன் யார் இடத்துல விசாரிக்கணும்? இஸ்ரவேலினுடைய தேவனிடத்தில் விசாரிக்க அனுப்பணும். இவன் யார் இடத்துல விசாரிக்கிறா? எக்ரோனில் இருக்கிற பாகால் சேபு இடத்துல விசாரிக்கும்படி ஆள் அனுப்பினான். ஆண்டு என்ன சொல்லிவிட்டாரு? இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றோ, அவர் கீலியாத்தின் பிசிந்தையில ரணவைதர், பரிகாரி, குடும்ப மருத்துவர், வைத்தியர் என்று பாடுறோம். ஆனா அந்த கட்டில் இருக்கிற அந்த மனிதன் விசாரிப்பதற்கு தேவனிடத்தில் விசாரிக்கல. தேவனிடத்தில் விசாரித்திருந்தால் வியாதி உள்ள படுக்கையில் இருக்கிறவனை சுகம் தந்து மாற்றுகிற வல்லமை அவன்கிட்ட இருக்கு. சங்கீதத்தில் படுக்கையில படுத்திருக்கிற அவன் வியாதியை மாற்றுவேன்னு சொல்றாரு. பைபிளை எத்தனையோ இடத்துல தேவன் மாற்றி இருக்கிறார். திமிருவாத காலனை கட்டிலே கொண்டு வரும்போது சுகமாக்கின தேவன் அவர். ஆக இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்காம எக்ரோனில் இருக்கிற பாகால் சேபனிடத்தில் போய் கேட்கிறான். ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆண்டு கோவன்ட்ட, எப்பா அப்படின்னு போனையா, நீ ஏறின கட்டில் இருந்து என்ன செய்ய மாட்டேன்? இறங்க மாட்டேன். ஒரு நாளே சொல்லுங்களே அல்லையா, சத்தமாக சொல்லுங்களே அல்லையா. தேவனை விசாரிக்காத கட்டில். ஒரு நாளே சொல்லுங்களே அல்லையா. இதன் கீழே என்னத்தான் விளக்கை கொளுத்தினாலும் அது பிரகாசிக்க முடியாது. நமக்கு 1000 பிரச்சனை வந்தாலும் நம்மை விசாரிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவரே சொல்றார், நான் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறேன், உடைய கவலை என் மேல என்ன செய்யுங்க, வச்சிடுங்கிறார். அவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே நான் பிழைப்பேனோ, நீ பிழைப்பாய். சொல்லுங்களே அல்லையா. எசேக்கியேல் எங்கே இருந்தான்? படுக்கையில் இருந்தான். ஏசைக்கிட்ட சொல்லி விட்டார், எப்பா வேலையில் முடிச்சு சொல்லு. அழுதான். சரி, நீ உனக்கு 15 வரை கூட்டி தர. ஒரு நாளே சொல்லுங்களே அல்லையா. அப்படிதான் நம்முடைய தேவன். தவிர நமக்கு ஒரு பிரச்சனை ஆன உடனே விசாரிக்க தேவ சமூகத்தில் வரணும். சிலர் சொல்லுவாங்க, அங்கே போனால் சரியாகுங்க, இங்கே போனால் குறி கேட்குறதுலோ நாள் பார்க்குறதுலோ மை போட்டு பார்க்குறீங்கன்னா, ஆண்டு சொல்கிறாரு, ஏறின கட்டில் இருந்து என்ன செய்ய மாட்டேன். அதனாலே சொல்லலையே இல்லையா. அவங்க 1000 சொல்லுவாங்க சுகம். ஆனால் கர்த்தர் சொன்னது தான் நடு. ஆக தேவனை விசாரிக்கிற தேவ பிள்ளை, தேவனை விசாரித்து அவர் என்ன சொல்கிறாரோ அதன் படிக்கிற நடக்கிற தேவ பிள்ளை தான் அதை விளக்குத்தண்டின் மேலே எரிய முடித்தவர. மற்றபடி உலகத்தை நாடி அகசியாவை போல அங்கே எகுரோனிலே தேடி பாகால் சேவை போல நம்ம தேடி விசாரிப்போம் என்றால் ஒரு காலம் எழும்ப முடியாது, எழும்பி பிரகாசிக்க முடியாது. சொல்லுங்களே அல்லையா. இப்படிப்பட்ட கட்டிலின் அனுபவம் உள்ளவர்களுக்கு தேவன் எதிராகவே இருப்பார். அல்ல சொல்லுங்களே அல்லையா. எந்த நன்மை செய்ய மாட்டார். இப்படி ஒரு கட்டளை நம்ம பார்க்குறோம். இன்னொன்று, ஆமோஸில் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனம் நிறைய இருக்கு, நம்ம புரிந்து கொள்வதற்கு மாத்திரம்தான். தந்த கட்டில்களில் கடைசி காலங்கள் இது நடக்கும். இப்போ நடந்துட்டு இருக்கு. தங்க கட்டில் படுக்கிறாங்க, தங்க டாய்லெட்டு, தங்க ஷூ, தங்க செல்லு, தங்க கடிகாரம் சர்வசாதாரணமே உலகத்தில் நடந்தது. தந்த சாலமோன் தந்தத்தினால்தான் சிங்காசனத்தை அவனுக்கு வைத்தான். கடைசி காலங்கள் எப்படி இருப்பாங்களா? தந்தத்தினால தங்க கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்கள் படுக்கையின் மேல் சௌக்கியமாய் சயனித்து தவறு செய்து அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அதாங்க பிரச்சனை. ஏழை எளியவர்களுடைய மந்தில இருக்கிற ஆட்டுக்குட்டிகளையும் தின்று தம்புரை வாசித்து பாடி போதும். இப்படியெல்லாம் இருக்கு இந்த வசனம்.
இது என்ன வாழ்க்கை? சுகபோகமான வாழ்க்கை வாழ்கிற ஒரு தந்த கட்டில். அல்ல சொல்லுங்களே அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. தவறான உறவுகளை வைத்திருக்கிற தங்கக்கட்டு, தந்த கட்டு. சுகபோகமான வாழ்க்கை ஏழை எளியனுடைய எல்லாவித அந்த மிருக அந்த பசுமாடானாலும் ஆடுகானாலும் அதிலிருந்து கொள்ளையிட்டு அந்த கட்டில மகிழ்ந்திருக்கிற உல்லாச வாழ்க்கையில் மகிழ்ந்திருக்கிற கூட்டம். அவங்களால் எழும்பி பிரகாசிக்க முடியாது. அந்த கட்டின் கீழே தான் அந்த விளக்கு இருந்தாலும் அதற்கு அடிமைப்பட்டு கொஞ்ச நாளுக்குள்ளாகவே அந்த விளக்கு அணைந்து விடும். அல்லது சொல்லுங்களே அல்லேலூயா. சுகபோகமான வாழ்க்கை, அது சொன்னால் விபச்சார வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம், வேசித்தன வாழ்க்கைன்னு சொல்லலாம். இனி நிறைய உலகத்தில் நம்ம டிவியில் யூடியூப்பில் நிறைய அந்த பிரச்சனை, சிலது உண்மை சிலது பொய், இதில் நிறைய வருது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை கட்டில் கீழ் அந்த விளக்கை கொளுத்தினால் அவளால் பிரகாசிக்க முடியவே முடியாது. இன்னொரு வசனத்தை இதுக்கு மாத்திரம் வெளிப்படுத்தல் விசேஷம் எசேபேலை குறித்து சொல்கிறாரு. 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் வாசிங்க. ஆகிலும் 22. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற, தன் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள், எசேபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும். யாரு இப்ப வேசித்தனம் பண்ண வைக்கிறதெல்லாம் இந்த ஆவிதான். ஒரு அலைச்சுங்களே அல்லேலூயா. பரிசுத்தவான்களை பாவம் செய்ய வைக்கிற ஆவி எசேபேலின் ஆவி. பார்வோனுடைய ஆவி என்ன தெரியுங்களா? இருதயத்தை கடினப்படுத்துகிற ஆவி. அல்ல சொல்லுங்களே அல்லேலூயா. ஆக இங்க சொல்றாரு, வாசிங்க. ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, உன் பேரிலே குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ண, சொல்றாரு என்னுடைய ஊழியக்காரன வேசித்தனம் பண்ணும்படி விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து, அவர்களை வஞ்சிக்கும்படி, அவள் வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய், நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய், அவளுக்கு தவணையும் கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்குவேன். அவளுடனே விபசாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே அல்லேலூயா. தன்னை கெடுத்தது மாத்திரமல்ல, ஊழியக்காரரை கெடுத்தார். அதனால் சொல்லிட்டார், அவளை கட்டிலுக்கிடையே நான் மாற்றிடுவேன், அந்த ஊழியக்காரர்களுக்கெல்லாம் உபத்திரவு கொடுத்துருவேன். அல்ல சொல்லுங்களே அல்லேலூயா. இப்படியெல்லாம் நம்ம ஜீவிச்சுட்டு நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு ஊழியக்காரன் சொன்னால் பிரகாசிக்க முடியுமா? ஒரு அல்லே சொல்லுங்களே அல்லேலூயா. பலிபீடத்தில் நிற்கிற என்னையும் கேட்கிற உங்களையும் பார்க்கிறார். அப்போ எப்படி வாழ்கிறோம்? ஏன் வீட்டில் வெளிச்சம் இல்லை, வாய்க்கில் ஏன் வெளிச்சம் இல்லை, மற்றவர்களுக்கு ஏன் நம்ம வெளிச்சத்தை பிரகாசிக்க அவங்களால் பார்க்க முடியலைன்னா நம்முடைய ஜீவை அநேக விஷயத்தில் தவறு செய்து கொண்டு இருப்பதனால தான் பார்க்க முடியல. இப்போ நம்ம அந்த மரக்கால் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மரக்கால், ஒருவன் விளக்கை கொளுத்தி எங்கே வைக்கக்கூடாதா? மரக்கால் கீழே வைக்கக்கூடாது. மரக்கால் என்பது அளந்து கொடுப்பது தான் மரக்கால். ஒரு அலேச்சுங்களே அல்லேலூயா. நீங்கள் அந்த யாத்திரைகளை பார்த்தீங்கன்னா மெல்லிய மாவு, அரைச்சேக்கால், மரக்கால், கோதுமை 1.5 மரக்கால், அப்படியெல்லாம் நிறைய அந்த மரக்காலை குறித்து பார்த்தீங்கன்னா பைபிளில் ஃபுல்லாக இருக்கத்தான். ஆனால் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு 3 வசனங்கள் மாத்திரம் வாசித்து அப்புறம் அந்த விளக்கு தண்டு அந்த தண்டு என்பது என்ன, அதை நாம் தியானித்து முடிப்பதற்கு நமக்கு சரியாக அந்த நேரம் இருக்கும்.
சீக்கிரமாக நீங்கள் வாசிங்க. முதல்ல ஒரு மரக்காலை குறித்து நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா ஏசியா அதை சொல்லுவான். ஏசியாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசியா தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமி நல்ல கவனிங்க. இதை தான் நீங்கள் பார்க்கணும். பூமி, இப்போ பூமி பார்க்குறோம். பூமி நம்ம பார்க்கவே குமரி மடத்தை பார்க்கல. பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி போதும். ஒரு அலைய சொல்லுங்களே அல்லையா. நம்முடைய தேவனை குறித்து அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி வைத்தவர் யார் என்று தெரியுமான்னு கேட்கிறாரு. ஒரு அலைய சொல்லுங்களே அல்லையா. ஆக இந்த மரக்கால் முழுவதும் எதை அடுக்கி வைத்திருக்கிற? மண்ணை, பூமிக்குரியவைகளை தேவன் அடுக்கி வைத்திருக்கிறாரா? இதை சிந்திக்கும் போது நான் இன்னொரு காரியம் சிந்தித்தேன். மனுஷனுடைய ஆரம்ப முடிவு மண். அல்ல சொல்லுங்களே அல்லையா. பார்த்தா நம்ம வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. ஆனால் ஆடுற ஆட்டத்தை நம்ம அப்படி ஆடுறோம். கடைசி என்ன கொடுமாத்தான் ஒரு கிலோ தங்கத்தை கொடுத்து அனுப்புகிறாங்களா? நாங்களே சின்னதெல்லாம் அடக்காரந்த போகும்போதில் மண் போடாமல் நமக்கு தெரியாது இல்லையா. 3 படி மண் போடாமல், அப்போ மண் போடலன்னா அது உங்கள் வீட்டுக்கு வந்துருப்பாங்க. பயந்தே 3 படி. இப்போ யாரும் போடுறதில்ல. கை அழுக்காகன்ட்டு அவன் போகிறான். இவனுக்கு 3 படி மண் தேவையான்ட்டு போடாமையே போயிடுறாங்க. ஆக மனிதனுடைய வாழ்க்கை அங்கே ஆரம்பித்து மரக்காலை அடைக்க வைப்பதை போல் கல்லறையிலே அடைக்க வைக்கப்படும். அல்ல சொல்லுயா. அதனால் இருக்கிற காலங்கள் வரை கொஞ்சமாவது ஆண்டுக்கு உண்மையாக இருந்து, பரிசுத்தமாக இருந்து, சாட்சியாக இருந்து வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அப்போ இந்த மண்ணை வேறு விதத்தில் காட்டினாலும், அவருடைய அதிகாரத்தை காட்டினாலும், நம்ம வீட்டில் இருக்கிற மண்ணை கொஞ்சம் மண்ணை ஒரு மரக்கால் அடிக்க வைக்க முடியுமா? முடியாது. ஆண்டவரால் முடியுங்க. ஒரு செல்லுக்குள்ளே உலகம் இருக்கிறது, சின்ன செல். இப்போ ஆண்டவரால் ஒரு மரக்கால் அடக்கி வைக்க முடியாதுன்னா அவரால் முடியும். ஒரு அலைய சொல்லுங்களே அல்லையா. அப்போ இது என்ன? மண்ணின் சுபாவமுள்ள மனிதர்கள், ஜென்ம சுபாவமுள்ள மனிதர்கள் தானே. மண்ணின் சாயல் வேற. மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்காது. மண் குணம் சொல்லுவாங்க. இவனுக்கு இந்த மண் குணமே விடலையா அப்படிம்பாங்க. அந்த பொல்லாத மனுஷன் மண்ணின் சுபாவம், மண்ணின் காரியங்களிலே வாழ்கிற மனிதனுடைய மரக்கால் கீழே அந்த உலகத்தின் சுபாவத்தின்படி வாழ்கிற மனிதனுடைய மரக்கால் கீழே விளக்கை கொளுத்தினாலும் அவர்கள் பிரகாசிக்க முடியாது. அல்ல சொல்களே அல்லையா. கையில் சொல்களே அல்லையா. ஆக அது இருக்கக்கூடாது. 2வது ஒரு காரியத்தை, அந்தி கிறிஸ்துடைய காரியத்தை, உபத்திர காலங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை எங்கே எழுதுகிறாருன்னா, சகரியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்க. அது என்னவென்று கேட்டேன். அதாவது ஒரு மரக்கால் வருது, அது கேட்குறாங்க. வானத்திலிருந்து மடுவனத்தில் பறந்து, அது என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர் அது புறப்பட்டு வருகிறதாகிய ஒரு மரக்கால் என்றார். ஒரு அலைய சொல்லுங்களேயா. நடுவானில் அப்படி பறந்து வருது. மரக்கால் என்ன செய்யுது? பறந்து வருகிறது. அது என்னவென்று கேட்டேன். பின்னும் அவர் பூமி எங்கும் இதுதான் அவர்களுடைய கண்ணோக்கம் என்றார். இதுதான் அதனுடைய அர்த்தம் சொல்றாரு. இதுதான் பூமியில் உள்ள எல்லாரும் அவருடைய கண்ணோட்டம். இதோ ஒரு தாளந்து விலையான ஈயம் மூடி தூக்கி வரப்பட்டது. மரக்கால் நடுவிலே ஒரு ஸ்ரீ உட்கார்ந்து இருந்தால். அல்ல சொல்லுங்களே அல்லையா. ஸ்ரீ என்ன செய்தால்? அதுக்கு மேலே அப்படி சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு புஸ்தகம் பறந்து வரதை பார்க்குறோம். அது நமக்கு தேவை.
இது அந்தி கிறிஸ்துனுடைய காரியம். எல்லாரும் பார்க்குறாங்க, அந்த மரக்காலில் ஒரு ஸ்ரீ அமர்ந்து இருக்கிறார். லலே சொல்களே அல்லையா. அந்த ஸ்ரீ அப்படியே சினையார் தேசத்துக்கு வருவார், பாபிலோன். அதை கட்டுவதற்கு தான் வருவான். வரும்போது அவளை மூடி மறைப்பதற்கு, அந்த மரக்காலில் இருக்கிற ஸ்ரீயை மறைப்பதற்கு அந்த ஈயத்தை காய்ச்சி அந்த மரக்காலுக்கு மேலே மூடினாலும் மூட முடியல. ஒரு அலைய சொல்லுகளே அல்லையா. அதுக்கு அக்கிரமம் என்கிற ஒரு பேரை அந்த பகுதியில் வாசிக்க முடியும். அக்கிரமம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆக இந்த மரக்கால் புள்ள என்ன இருக்குன்னா அக்கிரமம். இந்த அக்கிரமத்தை அவர் மூடினாலும் மூட முடியல. அந்த ஸ்ரீயானவளை மூட முடியல. வருகிற அந்தி கிறிஸ்துவை காட்டக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி. அதில் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஸ்திரீகளும் அந்த 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 அமர்ந்திருக்கிற மரக்காலில் அமர்ந்திருக்கிற அந்த ஸ்திரீயை அப்படி வானத்துக்கு பூமிக்கு எல்லாம் பார்க்கிற மாதிரி 2 ஸ்திரீகள் அவரை கொண்டு வராங்க. ஒரு அலையை சொல்லுங்களே அல்லையா. ஆக இது எதை காட்டுகிற? அக்கிரமம் செய்கிறவனுடைய வாழ்க்கையை காட்டுவதுதான் இந்த மரக்கால். ஆண்டவர் மன்னிச்சு மன்னிச்சு பார்க்கிறாரு. அதை மீண்டும் மீண்டும் எழும்பி நிற்கிற ஒரு அனுபவம். ஆக அக்கிரமத்தின் மேல் அக்கிரமம் ஜனங்கள் செய்கிறார்களே என்ற சூழ்நிலையில நாம் இருக்கும் போது நம்ம எழும்பி பிரகாசிக்க முடியாது. அல்ல சொல்களே அல்லையா. எவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறார்களோ அவன்தான். யோபு சொல்லும்போது அக்கிரமத்தை கயிறால கட்டி அப்படியெல்லாம் கட்டியெல்லாம் வச்சு கணக்கு கேட்பார். நமக்கு எவ்வளோ தூரம் மன திரும்புதலையும் இந்த அக்கிரமம் நீங்குவதற்கும் தேவன் சந்தர்ப்பங்கள் தந்தால் நம்மளை முடியல. அதுக்கு பேர் அக்கிரமனை எழுதிட்டாரு. அது அந்தி கிறிஸ்துவாக இருந்தாலும் இந்த காலத்திலும் அநேக ஜனங்களோடு கர்த்தர் பேசத்தான் செய்தார். அல்ல சொல்களே அல்லையா. அதனால் என்ன பண்ண முடியல, அவங்களால் பிரகாசிக்க முடியவில்லை என்பது நமக்கு நல்லா தெரியும். நீங்கள் சகரியாவின் ஆமோஸ் எழுதின புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசி. அது ஒன்று வாசி. நாங்கள் மரக்காலை குறைத்து, இந்த மரக்கால் என்னென்ன? மரக்காலை குறைத்து சேக்கல் நிறைய அதிகமாக்கி, சேக்கல் நிறைய அதிகமாக்கி, கள்ளத்தராசினால் வஞ்சித்து, தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சிக்கும் கொள்ளும்படிக்கும் போது. அதாவது என்னங்கிறாருன்னா அவங்க அளவு சரியில்லாத அளவு. அல்ல சொல்லுங்களே அல்லையா. பைபிளில் பார்த்தீங்கன்னா 2 விதமான மரக்கால் வைத்திருப்பாங்க. இன்றைக்கி வியாபாரிகள் அதான் வச்சுருப்பாங்க. ஒன்று, மற்றவனிடத்தில் வாங்குவதற்கு ஒரு மரக்கால், வாங்கின பொருளை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு மரக்கால். என்ன உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, நம்மக்கிட்ட வாங்குகிற பொருளுக்கு ஒரு தராசு, மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு தராசு. அதான் குறைவு உள்ளது கல்ல தராசு, கல்ல மரக்கால். இந்த பழைய பேப்பர்காரங்களாம் வருவாங்க, வீடு வீடை தேடி வரோம். பழைய இரும்பு, பழைய கட்டில், பழைய சோஃபா, அப்படி வருவான் பாருங்க. அவனை நம்ம 10 கிலோ போட்டு 2 கிலோ தான் இருக்கும்பா. கடைகளை போய் இந்த விவசாயிகள் நெல்லை அறுத்து கொண்டான்னா 100 டன் இருந்தாலும் 50 டன் தான் இருப்பான்னா அந்த அளவு தான் வச்சுருப்பான். ஆனால் விற்கிறதுக்கு என்ன செய்வான்? ஜனங்கள் வரும்போது 3/4 கிலோ தான் இருக்கும், ஆனால் 1 கிலோ மாதிரி செஞ்சு கொடுப்பான். ஒரு அலைய சொல்களே இல்லையா. இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பழக்கடையிலெல்லாம் தப்பு பண்ணுறது எல்லாம் க்ளீனாக காட்டுறான். அவ்வளோ எடை குறைவாக தான் இன்றைக்கி இருக்குது. கடலை வாங்கினா 1 கிலோ, நீங்கள் ஸ்டோரில் போய் 1 கிலோ வாங்க, வீட்டில் வந்தால் அதுக்கு எப்படியோ ஒரு 50 கிராம் கம்மித்தார். வாங்குவதற்கு என்ற ஒரு மரக்கால், கொடுப்பதற்கென்ற ஒரு மரக்கால். அளவு அல்ல சொல்களே இல்லையா. இன்னொரு காரியம் என்னென்னா, நான் ஒரு அளவு வச்சுருக்கணும், நமக்குன்னு ஒரு அளவு. அதை நம்ம பிரகாசிக்க முடியாது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு லிமிட்டேஜ் இருக்குங்க,
எனக்கு ஒரு அளவு இருக்குங்க, இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறத குடும்பத்தில் சர்வசாதாரணமாக பேசணும். இதுக்கு மேலே ஒரு அளவு வச்சுருப்போம். அதனால தான் பிரகாசிக்க முடியல. எல்லாத்துக்கும் ஒரு அளவு, இவ்வளோதான் அப்படிங்கிற அளவு இருப்பதினால நம்ம பிரகாசிக்க முடியாது. ஒரு அலைய சொன்னலே இல்லையா? ஆவிக்குரிய வாய்க்கு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு கூடுமானவரை வாரத்தில் எல்லா நாளும் கூட்டம் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு அளவு வச்சுருப்போம். எப்படி அளவு? ஆராதனை. சிலர் அப்படி என்னால் வச்சுருப்பாங்கன்னா ஆராதனை 10 மணி, நம்ம ஒரு 9:30 போயிடுவோம். அது ஒரு அளவு. ஒரு அலைய சொன்னலே இல்லையா? 9:30 வருது பஸ்ஸில் பேசிகிட்டு இருந்தானா அதில் வேஸ்ட்டு தான். அப்படி இருக்க தான் செய்கிறாங்க, வேஸ்ட்டு. அது ஒரு அளவு வச்சுருப்பான். சிலர் 10 மணி தானே, நம்ம 9:55 என்ன செய்வான் போவோம் என்கிற ஒரு அளவு வச்சுருப்பான். இன்னும் சிலர் ஒரு அளவு வச்சுருப்பாங்க. 10:30 ஆகுது, 2 பாட்டு முடிச்சிருப்பார், 3ஆவது பாட்டுக்கு போவான். ஒரு அளவு. அல்ல துணிகளே இல்லையா? இன்னும் ரொம்ப பரிசுத்தமான இருக்கிறாங்க. 12 மணி ஆகுது, கரெக்டாக செய்தி நேரம், அப்படியே போயிட்டு வந்துடுவான். அது ஒரு அளவு. ஒரு அலைய துணிகளே இல்லையா? சில 10 மணிலேருந்து 1 மணி நேரம் ஆராதனைன்னா நம்ம ஒரு 12:45 தான் நம்ம அளவு. அதுக்கு மேலே இங்கே உட்காரப்படக்கூடாது. முக்கியமான காரியத்துக்கு போகிற தப்பு கிடையாது. இப்படியெல்லாம் நமக்கென்று ஒரு அளவு வைத்திருப்பதனால தான் நம்ம அந்த தண்டின் மேலே பிரகாசிக்கிற விளக்கை போல இருக்க முடியல. ஒரு அலைய சொல்லுகளே இல்லையா? இன்னொரு அளவு என்ன தெரியுங்களா? வாங்குவதற்கு அளவில்லாமல் தேவன், அதாவது நாம் தேவனுக்கென்று கொடுப்பதற்கு ஒரு அளவு வச்சிருக்கிறோம். தேவன் நமக்கு எப்படிலாம் கொடுக்கணுங்கிற ஒரு அளவு வச்சிருக்கிறோம். தேவ சமத்தில் கேட்க முடியும், ஆண்டவரே என்னை இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே, அளவில்லாமல் என்ன செய்யுங்க, எனக்கு ஆசீர்வாதம் தாங்க. அல்ல சொல்லுங்களே அல்லவையா? அவரை அன்புக்கு அளவே கிடையாது. இவ்வளவாய் அன்புக்கு உண்டார். அவர்கிட்ட அளவில்லாத நன்மை. நான் வானத்தின் பலகனை திறப்பேன், இடம் கொள்ளாமல் போக மட்டுங்கிற. அவர்கிட்ட வாங்குறதெல்லாம் நம்ம அளவில்லாம வாங்கிறோம். ஒரு அலைய சொல்லுங்களே அல்லையா? பாவத்துக்கு மன்னிப்பா அளவில்லாம மன்னிச்சிருக்கிறாரு. அளவில்லாத குருவை தந்திருக்கிறாரு. அளவில்லாத ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. எல்லா அளவுக்கு அடங்காத நன்மைகளை, எண்ணில் அடங்காத நன்மைகளை எனக்கு செய்தீட. ஆனால் ஆண்டவருக்கு நம்ம கொடுப்பதை எப்படி கொடுக்குறோம்? என்ன அளவில் கொடுக்குறோம்? அல்ல சொல்லுங்களே இல்லையா? சத்தமாக சொல்லுங்களே இல்லையா? எவ்வளவுதான் காணிக்கை கொடுத்து மற்ற காரணங்கள் நம்ம எத்தனையோ செய்தி வந்தாலும் கொடுப்பதிலையும் ஒரு லிமிட்டேஜை வச்சிருக்கிறோம் பாருங்க. அதனால தான் நம்ம பிரகாசிக்க முடியல. ஒரு அலைய சொல்லுகளே இல்லையா? தேவனுக்கு இந்த தாராளமாய் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு அளவு வைத்திருக்க வேண்டும். நான் 20 வருடத்திற்கு முன்பாக ஒரு சார்ஜ் எடுத்து அந்த சர்ச்சுக்கு போகிறேன். அவர் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, முன்ன இருக்கிற பாஸ்டர் ஜெபம் எல்லாம் ஒன்றும் இல்லை, அதனால் வாரம் அவர் ஒரு அளவு வச்சுருந்தார். 150 ரூபா தான் பாஸ்டர் கொடுப்பேன் என்கிட்ட சொல்கிறாரு. அப்படியா, சரி. நான் ஒன்றும் பதில் சொல்ல. அவர் சொன்னது தப்பு அப்படின்ட்டு நம்ம லைஃப் ஃபுல்லாக ஜபத்தில் இருப்பேன், அதில் கரெக்டாக இருப்பேன். ஆனால் என்னவோ எனக்கு அளவு இல்லாமல் கொடுத்தார். ஒரு அலைய சொல்களே இல்லையா? அப்போ ஒரு நாள் அவரை கூப்பிட்டு பக்குவமாக சொன்னேன், இது நீங்கள் செய்ய தேவனுக்கென்று கொடுப்பதை நீங்கள் ஊழியனை பார்க்காம நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தருவார். நீங்கள் ஊழியக்காரனை இப்படி பண்ணி கொடுப்பது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஒரு நிறைய சொல்களே இல்லையா? சில வீட்டில் அப்படி பிளான் பண்ண, இவ்வளோ தாங்க, இது தான் அளவு, இதுக்கு மிஞ்சி நம்ம போகக்கூடாது. ஒரு அலைய சொல்களே இல்லையா? அப்படி தேவனுக்கென்று ஒரு லிமிட்டேஜை வைத்து, ஒரு அளவை வைத்து வாங்குவதற்கு தாராளமான அளவு வேண்டும்.
ஆனால் தேவனுக்கென்று கொடுக்கும்போது அந்த அளவு குறைந்து வருகிறது. தங்கள் மரக்காலுடைய குறைவு என்பது தேவனுக்கென்று கொடுக்கிற அளவு குறைவாக இருப்பதினாலே நாம் தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்க முடியாம நம்ம இருக்கக்கூடிய காரணம் தான். ஆனால் அளவில்லாமல் மருத்துவ செலவு செய்வோம், அளவில்லாமல் மருத்துவ காரியங்களில் செலவிடும், கடன் வாங்கி ஆகிலும். ஆக தேவனுக்கு கொடுக்கப்படுகிற அளவு தாராளமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் அழைக்கிற அளவின் படித்தான். மரக்கால் என்பது அவனுக்கு அளிக்கக்கூடிய பலன், அதுதான் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னொரு அளவு என்பது என்ன, அது சொல்லிட்டு நம்ம அடுத்த பகுதி சீக்கிரமாக. மற்றவர்களை அளக்கிற அளவு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த மரக்கால் இருக்கக்கூடாது. நம்மளை பார்க்கணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும். பக்கத்தில் இப்படி அளவு, அந்த அளவு அளந்து வச்சுருக்கேன் பார்த்தீங்க. உன்னெல்லாம் சில சொல்லுவாங்க, சண்டை போடுவாங்க, உன்னெல்லாம் நான் சரியாக அளந்து வச்சுருக்கிறேன் அப்படிம்பாங்க. சொல்கிறாங்க இல்லையா? நீ எப்படி பேசுவேன்னு நான் அளவு வச்சுருக்கிறேன், உன்னை புரிஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த எடை போடுற விஷயம் நமக்கு இருப்பதுனால தான் நம்மளால் பிரகாசிக்க முடியல. உட்கார்ந்து பேசுங்க, இப்படி அப்படின்னு தான் நம்ம பேசுகிறோம் தவிர, அதுதான் அந்த மற்றவர்களை குறித்து அளக்கிற அளவு. இந்த குடும்பமா அவ்வளோதாங்க, இந்த குடும்பமா இந்த பிரதரா இவரா அவ்வளோதான் அளவு. மற்றவருடைய அளவு குறைவாய் அளவுபடுகிற நம்ம தேவன் எல்லாரும் பார்க்கிடத்தில் தேவன் எப்படி வைப்பார்? ஒரு அலைய சொல்லுங்களேலுயா. சிலர் எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் ரோட்டில் போகும்போதே அளந்துட்டு போவாங்க. சிலர் எவ்வளவு பிரசங்கம் கேட்டால் வீட்டில் உட்கார்ந்து ஒரு அமர்ந்து அந்த செய்தியை மீண்டும் மெடிடேஷன் பண்ணி நாம் வாழ்வு சரியான உடனே அடுத்த விழா அளந்து பேசிடுவாங்க. கடைசியாக ஊழியர்களும் அளந்து பேசுவாங்க. ஒரு அலை சொல்லுயா. கர்த்தர் அறிவார். ஆக நாம் மற்றவர்களை அளக்கக்கூடாது. அதை வாசித்து பாருங்க. அந்த வசனத்தை கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கும் போது, கொரிந்தியர் நிருபத்தில் அந்த வசனம் இருக்கு. அது எங்கே எழுதுறாங்க? 2 கொரிந்தியரா? நீ மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் சாரி மத்தேயு 7:1-2. நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அளவு செய்யாதிருங்கள். ஏனெனில் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படி இந்த அளவின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். அளக்கிற அளவு. இந்த வசனத்தை பாருங்க, எவ்வளவு அழகா எழுதுறாரு. மற்றவனுக்கு அளக்கிற அளவு அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். போதும், அதெல்லாம் நமக்கு தெரியும். மற்றவருடைய அளக்கிற அளவு அந்த குறை தர அது குற்றமா இருப்பதினால நம்மால எழும்பி பிரகாசிக்க முடியாது. அல்ல சொல்லுங்களேயா. ஆனால் ஆண்டவர் கொடுக்கும்போது சின்னதாக கொடுத்துட்டு ஆண்டவரை கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். ஆமைக்கு குலைக்கு மடியில் அப்படி அப்படி கேட்கக்கூடாது. தேவனுக்கு கொடுக்குற அளவும் சரியா இருக்கு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா மத்தேயு 5:15 விளக்கை கொளுத்தி என்ன செய்யணும்? மரக்கால் கீழே வைக்காம விளக்கு தண்டின் மேலே வைத்தால் எல்லாரும் பார்ப்பாங்க. அப்போ இந்த விளக்கு தண்டு என்ன? விளக்கு என்பது என்ன? வேதம் ஒரு விளக்கு. சங்கீதம் அவங்க வாசித்தார் இல்லையா? 2 சாமுவேல் 22:29 அவன் சொல்லும்போது தேவன் தாவீதுக்கு விளக்காக இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேலுயா. சத்தமாக சொல்லுங்களேலுயா. யோவான் ஸ்நானகன் சொல்லும் போது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அப்போ விளக்கு யார்? நீங்களும் நானும் இயேசுவும் விளக்கு தான். ஒரு அலைய சொல்லுங்களேலுயா. சத்தமாக சொல்லுங்களேலுயா. இந்த விளக்கை கொளுத்தணும்.
எப்படி கொளுத்துறீங்க? தீப்பெட்டி வச்சு உரைச்சி அப்படி கொளுத்தணுமா? வெளிச்சம். சங்கீதம் 105 19 105 என்ன? பாதைக்கு தீபமும் கால்களுக்கு. அப்போ எது வெளிச்சம்? தேவனுடைய வசனம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தை கொண்டு என்ன செய்யணும்? கொளுத்தும். விளக்கு நீங்களும் நானும் தான். ஆக இப்பேற்பட்ட விளக்கை, தேவன் சொன்ன விளக்கு, வசனமே விளக்கு, இயேசுவே அணையாத விளக்கு, நம்ம அணைந்து போகிற விளக்கு, சபையாகிய ஒரு விளக்கு. பாடணும் இல்லையா? ஒரு பாடல் பாடணும். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல சபை, மகிமையான சபைன்னு 2வது பாடல். சபை என்பது விளக்கு. ஆக நீங்களும் நானும் இந்த விளக்குக்குள்ளே அபிஷேகம் என்கிற எண்ணெய் ஊற்றி வசனத்தினால அது பற்றும் போதுதான் விளக்கை தண்ணின் மேலே இருந்து பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த விளக்கு என்ன விளக்கு? குத்து விளக்கு. குத்து விளக்கு என்பது ஆசாரிய கூடாரத்தில் அது எரியப்படும் போது தான் இந்த இடம் முழுவதுமாக பிரகாசமாக இருக்கும். உள்ளே போகிறவெல்லாம் அது என்ன இவ்வளோ பிரகாசமாக இருக்கு. இந்த குத்து விளக்கு என்பது கம்ப்ளீட்டாக இயேசுவை குறித்தாலும், வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் குத்து விளக்கு என்பது சபையை குறிக்கிறது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அந்த குத்துவிளக்கு 7 சபை என்று வேதம் சொல்லுகிறது. 7 சபை. அது எங்கே இருக்கு? 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனமா? வாசிச்சு பாருங்க. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்கள், 7 சபைகளின் தூதர்களெல்லாம் நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஒரு அலைய சொல்லுங்க. அல்லேலூயா. சபைக்கு தலைவர் யாருங்க? இயேசு தான். அப்போ அவர் குத்து விளக்கு. நீங்களும் நானும் குத்து விளக்காக தேவனுக்கென்று அதன் மேலே இருந்தால் தான் பிரகாசிக்க முடியும். பாத்திரத்தின் கீழோ, கட்டிலின் கீழோ, மரக்கால் கீழோ நாம் இருந்தால் ஒரு காலம் நம்ம பிரகாசிக்க முடியவே முடியாது. இப்போ குத்து விளக்கு என்றால் அதற்கு ஒரு பாதம் இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பாதம் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு பாதம் வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா? இதுக்கு ஒரு ஸ்டாண்டு, பாதம். இந்த பாதம் யாரை காண்பிக்கிறது? இயேசு பாதம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு அங்கே இருக்கணும். பாதம் ஒன்றே வேண்டும். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியை. ஆக இயேசுடைய சமூகம்தான் அவருடைய பாதம். இயேசுவின் சன்னிதானிதான் அந்த பாதம். அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான். மனுஷனுடைய பாதத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. உலகத்துடைய பல பாதங்கள் இருப்பவர்கள் அல்ல. ஆக அந்த பாதம் என்கிற இயேசுவின் சமூகத்தில் வரும்போது, நீங்க தான் எல்லாம் என்று நம்மை அர்ப்பணிக்கும் போது, அந்த விளக்கு தண்டின் மேலே எறும்புகிற அந்த பிரகாசம் எல்லாம் பார்க்கத்தக்க பிரகாசத்தை தேவன் தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தண்டு என்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. தண்டு வரும், தண்டுக்கு நேராக மேலே ஒரு அகல் வரும், மற்ற 6 கிளைகள் வரும் ஆசீர்வாத கூடாரத்தில். அதுக்கு மேலே தான் அந்த கிண்ணங்களை போல எண்ணெய் ஊற்றி அந்த மற்றும் அது பிரகாசிக்கும். இப்போ தண்டு என்பது இயேசுவையும் சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். அதே சமயத்தில் தண்டு என்பது அப்போஸ்தலர்களும் ஸ்ரீகளை, அந்த தீர்க்கதரிசிகளையும் பரிசுத்தவான்களையும் குறிக்கக்கூடிய அந்த தண்டு. ஒரு தேவ பிள்ளை தேவனோடு இருக்கிறதுனால மாத்திரம் பிரகாசிக்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு சபையும் தேவையில்லைங்க, ஒன்றும் தேவையில்லை, வீட்டிலையே பார்த்துக்குறோம்.
ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. பிறந்த நாள் முதல் அடக்க ஆராதனை வரை யார் தான் வரணும்? ஊழியர் தான் வரணும். இன்னும் சிலர் டிவிலே பார்த்து ராப்பன்னு எடுத்துக்கிறாங்க. நாளைக்கு சாகும்போது அவங்களே அடக்காராதனை பண்ணி பிடிச்சி. உலகம் எப்படி போகுது பாருங்க. அப்போது பரிசுத்தம் இயேசுவோடு கூட இருக்கிற ஐக்கியம் மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியத்தை வைக்க வேண்டும். ஒரு அலைய சொல்லுங்களேலுயா. இங்கே எங்கே வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வாசி பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற பூலோகத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒரு அலேச்சன்களேலோயா. 2 பேர் யாருங்க? எலியாவும் ஏனோக்கும். சிலர் மோசம்பாங்க. எலியாவும் ஏனோக்கு ஒரு பரிசுத்தவான். ஏனோக்கு ஒரு விசுவாசி எடுத்துக்கலாம், எலியா தீர்க்கதரிசி. ஆக 2 பேர் விளக்கு தண்டை போல் இருப்பதை போல இன்றைக்கு அந்த விளக்கு தண்டாக இருக்கக்கூடிய அப்போஸ்தலரானாலும் தீர்க்கதரிசி ஆனாலும் பரிசுத்தவான்களோடு இணைந்து இராமல் நம்ம எழும்பி பிரகாசிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேலுயா. சத்தமாக சொல்லுங்களேலுயா. மற்றவர்கள் பார்க்கத்தக்க இடங்களிலே நாம் இருக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபேசருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசிங்க. எபேசருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்பட்டிருக்கிற முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. புதிய காலத்தில் அஸ்திபாரம் மூளைக்கல்லை இயேசு, அஸ்திபாரம் அப்போஸ்தலர்கள், கட்டப்படுகிற கல்வதி விசுவாசிகள். ஆக அஸ்திபாரம் உள்ள ஊழியர் இல்லாமல் மேலே விசுவாசிகள் எழும்ப முடியாது என்பதை அறிந்து கொள்ளும். கர்த்தரோடு மாத்திரமல்ல, நடத்திப்புக்காரரோட, தேவனுடைய பரிசுத்தவான்களோடு, தீர்க்கதரிசிகளோடு நாம் அதை நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் அங்கே தண்டின் மேல் எரியப்படுகிற விளக்கை போல எல்லாரும் காணத்தக்க வெளிச்சத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேலுயா. இப்போ வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எழுதுற பாருங்க. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. யாரில்? எபேசபைக்கு சொல்றாரு, உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று, நீ இன்ன நிலைமையில இந்த மரக்கால் அல்லது பாத்திரா அந்த நிலைமையில விழுந்தா என்று நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயானால், நான் இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தை சொல்ற. மனம் திரும்பினா இல்ல, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கத்தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தர். போதும். அப்ப என்ன செய்யற? மனம் திரும்பலன்னா நான் வச்சிருக்கிற அந்த குத்து விளக்காக தண்டை நீக்கிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேலுயா. ஈக்கணும் என்ன ஆகுங்க? அணைந்து போயிடும். மனம் திரும்புங்கிறார். அதுதான் மரக்கால் கீழே, பாத்திரத்தின் கீழே, கட்டில் கீழே வைக்காம வீட்டில் வரவங்க அப்படிங்கிறார். வீட்டில் வர்றது யார்? வீடு சபையில் வரவங்க, வீட்டுக்கு வரவங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சத்தை எல்லாரும் பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேலுயா. சத்தமாக சொல்லுங்களேலுயா. அதுதான் நீங்கள் சொல்லி கத்தனை முடிக்கிறேன். ஆக பாதம் என்பது இயேசு, தண்டு என்பது அப்போஸ்தலரை கிடையாது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம அதை வெளிப்படுத்தல் விசேஷம்
18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட நாம் வாசித்து நாம் முடிப்போம். பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, அப்போ எங்கள் அங்கேயே இருக்கிறாங்க பரிசுத்தவான்களுடைய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே குறித்து களி கூறுங்கள். அப்போ அங்கே இருக்கிறாங்கன்னா அவங்க கூட ஐக்கியம் இருந்தால் தான் அங்கே மேலே நம்ம பிரகாசிக்க முடியும். அல்லையில சொல்லுங்களே அல்லையா. அழகாக அந்த 7 தட்டுகளின் மேலே அழகாக ஒலிவ எண்ணெய் ஊற்றப்பட்டு அது எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கை உங்களாலையும் என்னால் வாழ முடியும். அல்லையில சொல்லுங்களே அல்லையா. கேட்கிற தேவ பிள்ளைகள், இந்த மரக்காலுடைய தவறான அனுபவங்கள் இருந்தால் மனம் திரும்புங்க. அல்லது இந்த கட்டில் கீழ் இருக்கிற நான் இப்போ தியானித்த அனுபவங்கள் இருந்தால் அதிலிருந்து மனம் திரும்புங்க. அல்லது இந்த பாத்திரத்தின் கீழ் இருக்கிற அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள். கர்த்தர் அங்கே குத்துவிளக்கின் தண்டின் மேலே உங்களை வைத்து அவர் வருகை வரையும் உங்களை பிரகாசிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஏன் உங்கள் வீட்டில் இருள் உங்கள் வாழ்க்கையில் ஏன் இருளடைந்து இருக்கிறன்னா, நீங்கள் தண்ணின் மேல் இல்லாமல் மற்ற 3 இடத்துல இருப்பதினால சபையோடு எந்த தொடர்பு இல்லாமல், தேவனோடு தொடர்பு இல்லாமல், பரிசுத்தவான்களோடு எந்த தொடர்பு இல்லாமல் சிலர் பாருங்க ஊழியர்கிட்ட மறிச்சு பேசுவாங்க. அது அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஊழிக்கான எதை கொடுத்துருக்கிறார் இதெல்லாம் சொல்லக்கூடாதும்பாங்க, இதெல்லாம் கேட்கக்கூடாதும்பாங்க. யாருக்கு பிரச்சனை? அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஒளிவு மறையும் இல்லாமல் பகர்ந்து தேவ வார்த்தையின்படி இருந்தால், ஆண்டு சொன்னபடி விளக்கை கொளுத்தி மரக்கால் கீழே வைக்காமல் ஒருவன் தண்டின் மேல் வைத்தால் அந்த வீட்டில் உள்ள வருகிறவர்கள் யாவரும், வீட்டில் உள்ள இருக்கிற யாவரும் அந்த வெளிச்சத்தை காண்பார்கள். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டு சொன்ன வார்த்தைகளுக்காக ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் கர்த்தரை நாம் சோதனை பண்ணுங்க பாப்பா. சோதனை ஆண்டவரே. ஓ ரீபாலாபாராபா சந்தபாரா குளோரியானா எல்லா வாயத்திலிருந்து அனைவாச பேசுங்க. கர்த்தர் பெரியவர், அசைவாடுகிறார், உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிற தேவன். கேட்கிற தேவ பிள்ளைய உன்னை அர்ப்பணித்து விட. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பிரகாசிக்க செய்ய போகிறார். இருந்த இடத்திலிருந்து தூக்கி எடுத்து உன்னை குத்துவிளக்கின் மேலே தண்டின் மேலே உன்னை வைக்க போகிறார். உன் வாய்க்கு பிரகாசமாக இருக்கும். 7 குத்துவிளக்கு நிலையம் குத்து பொன்னங்கி வஸ்திரம் தரித்து 7 குத்துவிளக்கு நடுவிலே உலாவுகிற தேவன். அவன் அங்கே தான் சுற்றி வருவார். வெளிச்சம் இருக்கிற இடங்களிலே, தேவனுக்கு பிரியமாக இருக்கிற இடங்களில் சுற்றி வருகிற தேவன் உனக்கு உயர்த்துகிற நேரம் அந்த 3 அனுபவங்களை வெறுத்து, ஆண்டவரே பாதனை வந்துட்ட என் கொடுக்கப்படுகிற சபையினோடு ஊழியரோடு பரிசுத்தவான்களோடு நாங்கள் ஐக்கியப்பட்டு வாழ்ந்து நானும் பிரகாசிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கு தேவன் தூக்கி எடுக்கிற நேரம் இது. ரீபாலாபாரா ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாம் கர்த்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதனை பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். சோதனை நம்மை ஆற்றி தேற்றி நடத்தின பரிசுத்தாவியானவரை நாம் சோதனை பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் 19வது பாகமாக ஒருவன் மரக்கால் அந்த விளக்கு கொளுத்தி மரக்கால் கீழே வைக்காமல், பாத்திரத்தின் கீழே வைக்காமல், அதை மறைக்காமல், கட்டிலுக்கு கீழே வைக்காமல் அந்த விளக்கு தண்டின் மேலே வைத்தால் அந்த வீட்டில் உள்ள யாவரும், அந்த வீட்டுக்குள்ளே வருகிற யாவரும் அதை காண்பார்கள் என்ற வாக்கின்படி இனி வருகிற காலங்களில் எங்கள் சபையார் மாத்திரமல்ல, கேட்கிற யாவரும் அந்த அனுபவத்திற்குள்ளாக வரணும். அப்படி நீ மனம் திரும்ப இருந்தால் நான் விளக்கத்தண்டை நான் எடுத்துருவேன்ட்டீங்க. அந்த விளக்குத்தண்டு என்பது நீ ஆயத்தை எப்போதான் அந்த விளக்கை மேலே வைக்கிறாங்களோ என்று காத்திருக்கிற அனுபவத்தை ஆண்டவரே காலங்கள் தாமதம் பண்ணாதபடி அந்த தண்டின் மேலே வருகிற தெய்வ பிள்ளைகளாக மாற்றுகிறார். துதிகன மகிமை எடுத்துக்கொள்ளுக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சொல், என் முழு உள்ளமே பரிசுத்த நாமம்
என் ஆத்துமாவே கத்த செய்த சகல புலமருவன் கத்தராகிய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் சந்தோஷமாதன மனிதரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் சதா காலம் என்றென்னைக்கும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.